அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய அனுபவத்தில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு 2 விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஒன்று, சரணாகதி அடைகிறது. உங்களுக்கு நம்பிக்கை பிரபஞ்சத்து மேலே அதிகமாக இருந்தால் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க. கடவுள் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. 2வது, லெட் இட் கோ. சரி, அதை விட்டுறலாம், அது போகட்டும், அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த விஷயத்தை நான் என்னோட குரூப்புக்கு ஷேர் பண்ணுறேன். நான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லித்தர ஒரு குரூப்புக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் சொன்னது என்னென்னா, ஒரு சில விஷயத்தில் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா அது நல்லது, நம்மளுக்கு நல்லது. ஒரு விஷயம் நடக்குது நம்ம வாழ்க்கையில், அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கோ அதை சரி பண்ணுறதுக்கோ நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்மளால் ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியும், அல்லது நம்ம ஏதாவது செஞ்சால் அந்த சூழ்நிலை மாறும், அந்த விஷயங்கள் மாறும்னா கண்டிப்பாக செய்யலாம். அப்படி எதுவுமே மாறாது, அது நம்ம கையிலேயே இல்லை, கையை மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு முன்னாடி 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று, அதை அக்செப்ட் பண்ணி அதை அனுபவித்து கடந்து வரணும். அக்செப்ட் பண்ணணும், அனுபவித்து கடந்து வரணும். 2வது, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த விஷயத்தை நினச்சி ஏன் இப்படி நடந்துருச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ, அல்லது ஒருவேளை நான் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, இப்படி இருந்திருந்தால் இது இப்படி நடக்காமல் இருந்திருக்குமோ, இப்படி நான் பண்ணியிருந்தால் இது இப்படி நடந்திருக்குமோ, இப்படி நம்ம அப்படியே நிறைய எண்ண அலைகள் நம்மளுக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். அதை நினச்சி 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 நம்ம புழுங்கிக்கிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ளார அது தேவையில்லாத அந்த சிந்தனைகளை உருவாக்குது, நெகட்டிவிட்டியை தான் உருவாக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒருத்தவங்க இந்த ரூலை அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. அவங்க ஒரு இடத்துல பணம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அது வரலை. அப்போ டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இந்த லெட் இட் கோ மெத்தடை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதை லெட் இட் கோவை மனசார செஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துலேருந்து அவங்களுக்கு அந்த தேவையான பணம், முக்கியமான தேவைக்கு உள்ள ஒரு பணம் சேருது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இப்படி தான் வேணும், இவங்க மூலம் தான் வேணும்னு கேட்காம, எனக்கு இது வேணும், நீங்கள் எப்படினாலும் இதை கொடுங்க. நேற்றே இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இது இன்றைக்கி ஒரு டெஸ்டிமனியோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.